ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். ஸோ நம்ம வீட்டு பால்கனியில் தான் நான் இப்போ இருக்கேன். ஒரு புது அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த ஊஞ்சல் புதுசு வாங்கலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு கிஃப்ட் வந்த ஊஞ்சலை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சூப்பராக ஒரு பால்கனி வியூ பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கம்மிங் டு த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு சாங்கோட பிடிஎஸ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து 4 சாங்கோட பிடிஎஸ் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரோமான க்யூட்டான வீடியோ டான்ஸு, பிரசித்தியான மாசான டான்ஸு, 2 பேரும் சேர்ந்தான சூப்பரான டான்ஸு. ரோமா என்ன பார்த்துக்கு டான்ஸ் ஆடின? அப்புறமேட்டு இப்போ அக்காவோட சேர்ந்து ஒரு பாட்டு காண நேற்று. அடுத்து என்ன பாட்டு பாட போகிறோம்? அப்பாவை பார்த்தையா. ஸோ இந்த பாட்டுக்குலாம் நான் ஆட போகிறோம். நாங்கள் எந்த பாட்டுமே சொல்ல மாட்டோங்க, ரோமாவே வரும். அப்பா இந்த பாட்டுக்கு நான் ஆடுற எடுத்து தெரியான்னு கேட்கும். ஸோ அது மாதிரி வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் எதுவுமே, பிரசித்தியாகும் அவளோட இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோமா இதை ஊஞ்சல் பிடிச்சிக்க, உனக்கு ஜாலியாக இருக்கா? ரோமா எங்கே? ரோமா ரெடி ஆகி சேர்ல உட்காந்துருக்கீங்க ரெடி ஆகிறதுக்கு. என்ன மியூசிக்கு? எங்க பாடு காட்டுங்க. யார் மாட்டிக்கிட்டது? அப்பா. யார்கிட்ட? அம்மாட்ட. அம்மாட்ட. பிரசித்தியா தான் மாட்டிக்கிட்டது. யாரம்மா? யார்கிட்ட? அக்கா கிட்ட. உன்கிட்ட. சரி, ஸ்டெப் மட்டும் பாடுங்க. தக்காளி தொக்கை சொல்லுங்க. தக்காளி பிசைக்கு தக்காளி பிசைக்கு தொக்கு. ரோமா வந்து இப்ப ரிகர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். ஃபர்ஸ்ட் பாரு. மட்டிக்கினாரு ஒருத்தரு. அது சொல்ற மாதிரி ஆட மாட்டான். அவளை பார்த்தா ஆடுனா இவ அவ பாட்டுக்கு ஆடுவா. ரோமா அவளே ஆடுவா. ஆடுக்கண்ணே அந்த துண்டு எதுக்குன்னு? எதுக்கு அது? இப்ப வந்து ரோமாவும் பிரசித்தியாவோ அழகா ரெடி ஆயிட்டாங்க. பிரதீப் பர்கநாதன், இன்னொருத்தர் வந்து அர்ஷத் கான். யாரு டிராகன்? யாரு குட்டி டிராகன்? சின்னதா இருக்க நீ குட்டி டிராகன், அவ டிராகன். இதே பெரிய டிராகன் போ. சரி ஆடி காட்டுங்க இப்ப. 3 2 1 ஸ்டார்ட். தலையில துண்டு கட்டிட்டு நியூ ட்ரிக். ஐயோ ஐயோ இரு கழட்டாதீங்க. டிராகன் டிராகன் மங்கி இவளுகளை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள ஏய் கழட்டாத. ரோமா பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு சூப்பரா ஆடிட்டு இருந்துச்சு. எப்படி கத்துக்குச்சுன்னு பார்த்தா ரீல்ஸ பார்த்தா கத்துக்கிட்டாலாமா. ராசா ராசான்னு ஒரு பாட்டு, இப்ப ஜிவி பிரகாஷ் பாட்டு ஒண்ணு கிங்ஸ்டன் நினைக்கிறேன் ஆயிட்டு இருக்கு. அந்த படம் பேர்லாம் எனக்கு தெரியல. நான் பாட்டே ரொம்ப பார்க்கல. டிராகன் இல்ல, அது வேற படம். டிராகூன் இல்ல, இது வேற படம். சோ அந்த படத்தோட பாட்டு வந்து ஆடியோ நான் அசந்து போயிட்டேன். செம்ம ஆடினா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சது ஆட்டுன்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னைக்கு மாதிரி ரீல்ஸ் எடுக்க போறோம். ஓகே எடுக்கலாமே. ஸோ இந்த லெஹங்கா தான் ரோமா வந்து இப்போ போட போகுது அந்த பாட்டுக்கு. அவங்க வந்து ஒரு மாதிரி நார்மல் சாரீ மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. இப்போ நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு நம்ம வந்து இந்த சாங் வந்து ரீக்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி குட்டியாக வந்து நோஸ் பின்னு என்னோட கோ சிஸ்டர் வாங்கி வச்சுருந்தாங்க. ரோமாக்கு வந்து இந்த காலில் ஒன்று போட்டாச்சு. அழகா தோடு குத்த மாதிரியே இருக்கு. அந்த காலில் இது ஒன்று போட போகிறோம். ரோமா வந்து நல்லா கோஆபரேட் பண்ணுவா. ரசிச்சிட்டு இருக்கா பாருங்க, அழகா இருக்கலாம். ஆனா அது ஒரு மூடு இருக்கிற வரைக்கும் தான், அந்த டைம்லயே எடுத்துடணும். இப்ப ஒரு ராசா ராசா ஆடுற மூட்ல இருக்கிறா. ஒழுங்கா காட்டுறி, அப்ப கோஆபரேட் பண்ணுவா. அதுக்கப்புறம் பண்ண மாட்டா. ஏண்டே இந்த பக்கம் இவ வந்து நம்ம ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த ட்ரெஸ், சிங்கப்பூர் துபாய் ட்ரெஸ். என்னோட ட்ரெஸ் ஆக்சுவலா எனக்கு வாங்கினது. ஆனா இந்த இது பாட்டுக்கு அது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு பின்ன போட்டுக்கலாம்னு அந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா. கொஞ்சம் ரோமா பாருங்க ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கு. ரசா ரசா சரசு நீ சொல்லி கொடு. சரசு ரசா ஓம் பல்லாது சிரிப்புல பூவான பயபுல அன்னிந்து ஒரு தினசா ருசா ருசா. என்ன பிரசித்தியா மாதிரி ஆட மாட்டேன்றாலே. ரோமா உனக்கு தெரியுமா தெரியாதா? ஐயோ வெட்டுக்கு வெட்டுக்கிட்டாலே. திரும்பி பாரு, இங்க பாரு சிரி. திரும்பி இப்படி கண்ணாடி போட்டுட்டு பாரு. கழட்டு. பாரு. சூப்பர். ஸ்டார்ட்.
டிஷ் கிட்டு கிட்டு டிஷ் 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 கிட்டு கிட்டு டிஷ் டிஷ் ரச ரச கொஞ்சம் வாய ரச ஓம் பல்லாது சிரிப்பில்ல பூவான பகைப்பில்ல அலின்னு ஒரு தினசா ரோசா ரோசா கொஞ்சம் வாய ரோசா ஓ கட்டேரி சிரிப்பில்ல கண்ணான முடிப்பில்ல அலின்னு ஒரு தினசா கிஸ் பாய் ரோமா இங்க வா. என்ன டான்ஸ் ஆடிட்டியா? எப்படி இருந்துச்சு? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. சரி, நீ என்ன பாட்டு காண? எங்க ஆடி காட்டு. ரோமா இப்பதான் நல்லா ஆடுது. டேக் போறப்பதான் கண்டமேனிக்கு ஆடுது. யோசிச்சு யோசிச்சு ஆடுறா. ஏன் ரோமோ? நெக்ஸ்ட் இந்த பயப்புல ரெடியா இருக்கு பாருங்க அடுத்த பாட்டுக்கு. பேக் டு பேக் டான்ஸ். ஏன் பிரசித்தியா என்னாச்சு? ஏய் பிரசித்தியா, நீ என்ன பாட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிற? நான் வந்து சித்திர புத்திரி பாட்டு ஆட போறேன். இது வந்து ரொம்ப ஃபேவரட்டான பாட்டு. பிரசித்தியா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தா. இப்ப துபாய் போயிட்டு வந்தோடனே இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே கண்டிப்பா ஆடி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதே மாதிரி ஜடையெல்லாம் போட்டு கிரீடெல்லாம் வைக்க போறா பிரசித்தியா. ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ரோமா டான்ஸ் ஆடி முடிச்சிட்டா. என்ன பாட்டுக்கு? ராசா ராசா. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்ட் 2. பிரசித்தியா வந்து கெட்டிங் ரெடி ஃபார் அனதர் ரீல்ஸ். என்ன பாட்டு? பார்ட் 1 பார்ட் 2. சரி, என்ன பாட்டு காட்ட போறேன்? சித்திர புத்திரி வந்தால் கண்ணில கத்தி நின்னால் அந்த பாட்டு. இந்த பாட்டு வந்து எல்லாமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆடியாச்சு. இது வந்து பிரசித்தியாவோட வேர்ஷன். இது ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. பரவாயில்ல, பிரசித்தியாவோட வேர்ஷன் எப்படி ஆடுறான்னு பார்க்க போறீங்க. ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணனால ஒரே டேக்கில் எடுத்துருவேன்னு சொல்லி சீக்கிரம் ரெடியாக இருக்கா. இது வந்து ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துபாயில் எடுத்த ட்ரெஸ்ஸு. அப்புறம் இது பாத்தீங்கன்னா இவ மிஸ் திருச்சி வாங்கினப்போ. திருச்சியில மிஸ் சென்னையா? தமிழ்நாடு. திருச்சிக்கு தான். மிஸ் திருச்சிக்கு வாங்கின க்ரௌனு அதை போட்டு வந்து இப்போ சித்திரிபுதி. இது பாருங்க, மேக்கப் போட்டுக்கிட்டு குட்டி சாத்தான இருக்கு பாருங்க. குட்டி சாத்தா, கியூட்டு சாத்தான் இது. நல்லா இருக்குல்ல இந்த கண்ணாடி இங்க வச்சது. ரெடி ஆயிட்ட, அழகா இருக்க என் பொண்ணை எனக்கே சுத்தி போடுன்ற மாதிரி இருக்கு. அப்பா சொடக்கெடுத்தாச்சு. இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி துபாய் ட்ரெஸ். மேல இருக்குது துபாய் டாப். இந்த செயின் எங்க வாங்குனீங்க? இது வந்து அம்மாவோடது. இது வந்து அம்மாவோடது. கோவால வாங்கினது அது. இது ஆமா ஆமா, இது கோவால வாங்கினது. பிரசித்தியா வாங்கினது. நான் வாங்கினது. காதுல இருக்கிறது வந்து நல்லா இருக்கு. அம்மா வாங்கினது பெங்களூர்ல. ஹிப் செயின், இன்னொரு ஹிப் செயினை வந்து திரும்ப ஜட செயினா போட்டாங்க. அந்த பாட்ல அந்த ஹீரோயின் போட்டிருக்க மாதிரியே நான் வந்து மேக்ஸிமம் இருக்கிறத வச்சு நாங்க பண்ணிட்டோம். வச்சு தான் போடுவேன். எது எக்ஸ்ட்ராலாம். ஆமா, மேக்கப் அதே மாதிரி கொண்டு வந்தாங்களாம். அவங்க போட்டோல தான் இருப்பாங்க பாதி பாட்டி. ஃபர்ஸ்ட் பாட்ல வி, ஃபர்ஸ்ட் இதுல வி, ஃபர்ஸ்ட் இதுல வி. இல்ல 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 என்ன இல்லன்னு தான் கடைசி வரைக்கும் தெரியல. அந்த பொம்மை போல யாரும் இல்லையா? அப்படியா? வா. அந்த பொண்ணு போல யாரு? இப்ப வந்து பாத்தேன்னா சவதிகா. சொல்லுங்கண்ணே, தாய்லாந்து அதே மாதிரி இருக்கு. தாய்லாந்து ஃபிளைட்ல இருக்கிற மாதிரி. சரி, டான்ஸ் ஆடு. தாய்லாந்து ஃபிளைட்ல இல்ல மாதிரி இல்ல, தாய்லாந்து டெம்பிள். கரெக்ட். The next day. நானும் சரசும் கப்புள் கோல்ஸாக ஃபிஷ் மார்க்கெட்டிங் கிளம்பிட்டோம். மீன் வாங்குறதுக்காக 2 பேரும் காலையிலே ரெடியாகி கிளம்பிட்டோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பிரசித்தியாவுக்கு சம்மர் வெக்கேஷன் விட்டாங்க. அவளுக்கு போர் அடிக்குது இல்லையோ, எங்களுக்கு போர் அடிக்குது. ஏன்னா ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப காலையில் சீக்கிரம் எந்திரிப்போம், கொண்டு போய் விடுவோம். அங்கே ஒரு ஹரிபரி இல்லாமல் ரொம்ப லேசியாக போகுதுல்ல. ஆமாம், அது இல்லாமல் எனக்கு வேலை நிறைய இருக்குது. ஆனாலும் வந்து ஒரு மாதிரி போரிங்காகவே போகுது. ஏதாச்சும் வெளியில் போகலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது என்னவோ இந்த சம்மர் வந்தாலே நம்ம மனசில் டிஃபால்ட்டாக அது பதிஞ்சிருமா என்னன்னு தெரியல. எங்கேயாச்சும் போ நம்மளை தூண்டுது. இன்னொன்று பார்த்தீங்களா, நான் ஒரு வித்தியாசமான ட்ரெஸ், விவேகம் கலந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. என்னன்னா இந்த ட்ரெஸ் என் வீட்டுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நான் வீட்டில் இதான் நைட்டியாக யூஸ் பண்ணுறேன். நான் நைட்டி போட்டே வெளில விட்டேன். ஆனால் யாருக்கு இது நைட்டின்னு தெரியாது. ஏன்னா இது எனக்கு மட்டும் தான் நைட்டி, மொத்தம் வீட்டில் இல்லை. ஓகே. என்ன பிரசித்தியா, என்ன சாப்பிட்றீங்க 2 பேரும்? பாரு மூஞ்ச பாருங்க. மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆச்சு. மாம்பழ சீசன், மாங்காய் சீசன். இன்னைக்கு வந்து மீன் குழம்புனால மாங்காய் வாங்கிட்டு வந்தோமா, கொஞ்சம் குழம்புக்கு போட்டாங்க. பாக்கியெல்லாம் நாங்கள் காரப்பொடி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன படம் பிரசித்தியா அது?
குஷியோ குஷி. பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. அவங்க அம்மா எல்லாம் பழைய படத்தையும் போட்டு காட்டுறாங்க. இவங்க வந்து கடைசியான படம் பார்த்தோம் அண்ணனுக்கு ஜே, குஷி, 100% லவ், இதெல்லாம் அந்த அன்னைக்கு ஒரு படத்தை போடுறது. உங்களுக்கு மாங்காய் பிடிச்சிருக்கா? 100% லவ் தான் பார்த்தோம். உங்களுக்கு மாங்காய் பிடிச்சிருக்கா? ஓகேங்க, நல்லா சாப்பிடுங்க. போக்கிரி பார்த்தோம். போக்கிரி தியேட்டர்ல பார்த்தோம். 100% காதல் பார்த்தோம் லாஸ்டா. அப்புறமா இதான் குஷி. சரி, குஷியை பாருங்க. சுட சுட மண் சட்டி தலை போட்ட மீன் குழம்பு ரெடி. நல்லா மசாலா போட்டு அரைச்சி தேய்ச்சி ஊறிட்டு இருக்க மீன் வறுவல். இதெல்லாம் வந்து நம்ம ஏரியாவில் நம்ம தான் இப்போ தெரியுமே. நம்மளுக்கு வந்து என் மனைவி வந்து நீ உனக்கு எதாவது செஞ்சு கொடுத்தே ஆவேன் அப்படின்னா நான் ரசம் சோறு போதும்னு இருந்தாலும் லீஃப் காளான் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கான மசாலாஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சண்டே லஞ்ச். பிரசித்தியா குஷி பார்த்து முடிச்சுட்டு இப்போ எனக்கு 20 உனக்கு 18 ஏதோ கேடிவியில் ஓடுற மாதிரி யூடியூப்ல அந்த ஞாயிற்றுக்கிழமை கேடிவி சன் டிவியில் இப்படி தான் படம் போடுவாங்க. அதே மாதிரி ஃபீலிங்கில் இருக்கு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் மீன் வாங்கி கொடுத்தேன். என் மனைவி வந்து தயிர் சோறு ரசம் இருந்தால் போதும், எதுக்காக ஏன் செய்கிறீங்க, எனக்காக ஒருத்தருக்காக என்ன இல்லை நீ சாப்பிட்றதே இல்லை, ஏன் இது சாப்பிட்றதே ஏதாச்சும் ஒன்று ஸ்பெஷலாக சாப்பிட்டா தான் உனக்கு அந்த கிரேவிங்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு சிப்பி காளான், லீஃப் காளான் சொல்லுவாங்கல்ல, அது வாங்கி கொடுத்தா காளான் மாதிரியே இருக்கும். அதோட சூப்பராக இருக்கும்னா காளான் தான். ஆனா இது வந்து நம்ம நார்மல் காளான் மாதிரி இல்லாம இது ஒரு நான்வெஜ் மாதிரி சூவியா இருக்கும். குடலாட்டமே இருக்கு பார்க்க. சாப்பிட்டு பார்த்தா ஒரு குடல் குழம்பு மாதிரியே வச்சிருக்காங்க. மனைவி சூப்பரா இருக்கு. சரசு தேங்க்யூ. எங்க அம்மா அப்பா முன்னாடி எனக்கு தான் கொடுத்தாரு. மீன் எப்படி இருக்கு? சூப்பர். ரெஸ்தியா தட்டு கழுவுற வேலை மிச்சம். ஆமா, இன்னைக்கு வந்து கட்லா மீன் தலை போட்டு மீன் குழம்பு மாங்காய் எல்லாம் போட்டு மண் சட்டியில் எல்லாமே சூப்பராக இருக்காமா. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் வீக்கெண்டை. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் பண்ணோம். என்னன்னா இங்கே நார்மலாக அவங்க ஆல்ரெடி யூபிவிசி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து மழைக்கு சப்போஸ் வந்துச்சுன்னா வாஷிங் மிஷின் இருக்குது, ப்ளஸ் வந்து தண்ணி உள்ளே வந்துடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பெரிய மழை வந்துச்சான்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஆல்ரெடி யூபிவிசி இல்லை, வெறும் பிளைனாக இருந்த இடத்துல வந்து நம்ம யூபிவிசி விண்டோ போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த ஊஞ்சல் வந்து வினிஷா விஜயகுமார் சிஸ்டர் வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணது. ரொம்ப நாளாக இது என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் மண்டேயை போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரஸ் ஒரு ஐடியா பண்ணி இந்த ஸ்டாண்டு வந்து ஆர்டர் போட்டா, இது வந்து அமேசானில் ஆர்டர் போட்டால் நல்ல ஒரு பெஸ்ட் பட்ஜெட்டில் கிடச்சிது ஃப்ளிப்கார்ட்டில். அதை வந்து நாங்கள் இப்போ செட் பண்ணிட்டோம். ஊஞ்சலாக இப்படி ஜாலியாக ஒரு ஈவினிங் டைமில் உட்காந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு காஃபி குடிச்சிக்கிட்டு ஆட்ட முடியாது, ஊஞ்சல் ஆட முடியாது, பட் நல்லா பீஸ்ஃபுல்லாக உட்காந்துருக்கலாம். அது உட்காந்தாலே ஆடுது. ஆமாம், ஜாலியாக இருக்குது. என் பிள்ளைங்க அதில் உட்காந்துக்கிட்டு இப்படிதான் ஆசைப்படுத்தவங்க ஜாலியாக உட்காந்து கண்ண முன்னாடி தூங்குவான். இதுதான் இந்த நியூ ஹோம் அப்டேட். ஹோம் டூர் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. நாளைக்கு இல்லை நாளைக்கு ஹோம் டூர் ஷூட் பண்ணி உங்களுக்காக நாங்கள் போட்டுறோம். வித் ஃபுல் அக்சசரிஸ், எங்கே வாங்கணும், எவ்வளோ பட்ஜெட்டு, டோட்டல் வீட்டோட காஸ்ட், இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் ரிவீல் பண்ணலாமா? இங்கே பாருங்க, உட்காந்துக்கோம். அப்பா போர் அடிச்சா இப்படி வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இதை பாருங்க, அழகா உட்காந்து வேடிக்கை பார்த்து. அப்பா இந்த வாஷிங் மிஷின் வாங்கி எவ்வளவு வருஷம் இருக்குப்பா? இது வந்து ஒரு 5 years ஆச்சு. வாட் 5 years. சரசு இப்பதான் சரசு எல்லாத்துக்கும் பொறுப்பா சாப்பாடுலாம் போட்டு கொடுத்து மீன் பொரிச்சு கொடுத்து ரெஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு? சூப்பர். இதில் சாப்பிட்டு முடிப்பாங்க, அப்படியே கொஞ்சம் சாஞ்சி இதில் படம் பார்ப்பாங்க. ரெக்லைனர் போட்டதுனால நல்லா அன்றைக்கு ஒரு நாள் நானே அதில் பார்த்துட்டே தூங்கிட்டேன். அந்தளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வீடியோ. ஏன்னா 4 பாட்டோட பிடிஎஸ் அதோட ரீக்ரியேஷன்ஸ்க்கு எல்லாமே போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி ஆகிட்டு ஒரு பாட்டுக்கு ஆட போகிறோம். என்ன பாட்டு? அப்பாவை பார்க்கைய. அதில் வந்து நானும் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து ஆட போகிறேன் ரோமா பிரசித்தியாவோட. ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் ஆடுறதை பார்க்குறதுக்கு. கொஞ்சம் கவலைப்படாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஹோம் அப்டேட்ஸ் நாளைக்கு பிரசித்தியாவுக்கு முக்கியமாக ஸ்கூலில் மார்க் தர போகிறாங்க. இதெல்லாம் தான் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பார்க்க போகிறது. ஆமாம். ஸோ இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய். This is Vijay. Bye.